அன்புமணி அவர்கள் திமுகவுடைய ஆட்சியை இன்னும் 8 மாசத்துல வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய பண்ணட்டுமே? யார் வேணாங்கிறா? ஒன்னா இருந்தே உங்களால விக்கிரவாண்டியில உன்னுடைய இனமே இருந்து உன்னால ஜெயிக்க முடியாம அவ்வளவு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருந்து கூட உன்னால ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீ காணாம போயிட்டு. அப்படி இருக்கும் உன்னை யாரு கூட்டணியில சேர்த்துவா? வேற வசனம்லாம் பேசு, வேற என்னத்தை பண்ண முடியும்? நீ இருக்கிறத காட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு அவ்வளவுதான். கட்சியே இல்ல, பாமகங்கிற ஒரு கட்சியே இல்ல, அப்பா அம்மாங்கன்னு அடிச்சுக்கிறாங்க. நீங்களா எப்படிங்க முடிவு எடுக்கலாம்? எங்களை கேட்க வேணாமன்னு ஒரு பொதுக்குழுல இருந்து ஒரு சத்தத்தை காணும், செயற்குழுல ஒரு சத்தத்தை காணும். 2019 இருந்து அன்புமணியையும் மருமகளும் மிரட்டுறாங்கன்னு சொன்னாக்க பொதுக்குழு கூப்பிட்டு தீர்மானத்தை போட்டிருக்க வேண்டியதானே. அன்புமணி வேற வழியே இதான் வழி இருக்குது. தலித் எழில்மலையை பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாரு. அவங்களுக்குன்னு இருந்த ரிசர்வ் தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்கிறது அது என்ன இருக்குது? பொது தொகுதி மக்கள் ஒன்று ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சா அந்த அளவுக்கு புரட்சிகரமா போனார். என்னைக்கு தான் மகனை குழந்தை உள்ள நுழைச்சாரும் அன்னைக்கு அவருக்கு அதை இனிமே பாமகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் தெரியாது. அதுக்கு நிகழ்காலம் இருக்கிறதாவே தெரியல. அப்புறம் எல்லாம் எதிர்காலம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், ராமதாஸோடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் மோதல் நின்றபாடா இல்லை. அன்புமணி அவர்கள் சேலத்துல பேசியிருக்கிறாரு. என்னன்னா திமுகவுடைய ஆட்சியை இன்னும் 8 மாசத்துல வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய? பண்ணட்டுமே? யார் வேணாங்கிறா? அவருக்கு அந்த சாமர்த்தியம் இது. என்னுடைய முதல் கையெழுத்து முடிஞ்சு போச்சு. அந்த பேனா ஓட்ட கொடுத்த இங்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்து இதை சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். எதிர்கட்சிகள்னாக்கா அப்படி தாங்க பேசி ஆகணும். உன்னுடைய ஆட்சியை ஒழித்து கட்டி விட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன்னு சொன்னால் தான் எதிர்கட்சி. அது கரெக்டாக பண்ணுவார். அது கரெக்டாக தான். எதிர்கட்சியினுடைய வேலை ஆக அவர் திமுக இது அவரை கூப்பிடலன்னு தெரியுது. பாமகவை திமுக கூப்பிடலன்னு தெரியுது. அதனால தான் திமுக ஒழிப்பேன்றார். சேர்த்துக்கிட்டாங்க திமுக வாழ்க்கட்டு போவாங்க. ஏன் என்னன்னா இதே தான். நான் இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது தான். ஒன்னா இருந்தே உங்களால விக்கிரவாண்டியில உன்னுடைய இனமே இருந்து உன்னால ஜெயிக்க முடியாம அவ்வளவு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருந்து கூட உன்னால ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீ காணாம போயிட்ட. அப்படி இருக்கும் உன்னை யாரு கூட்டணியில சேர்த்துவா? வேற வசனம்லாம் பேசு, வேற என்னத்தை பண்ண முடியும்? நீ இருக்கிறத காட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு அவ்வளவுதான். அதை தவிர என்ன சாதிக்க போறீங்க? முதல்ல உன் கட்சியை இணைச்சி அது ஒரு அரசியல் கட்சியா மாத்தி அதுல பொதுக்குழு செயற்குழுங்கிறதெல்லாம் வச்சு ஒரு ஜனநாயக அமைப்பா மாத்தி அதுக்கப்புறம் நீ தான் இனிமேல் இப்போ கட்சியே இல்லை, பாமகங்கிற ஒரு கட்சியே இல்லை, அப்பா அம்மாங்கன்னு அடிச்சுக்கிறாங்க. எழுத்து கேட்கறதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்க வேணாம். நீங்களா எப்படிங்க முடிவு எடுக்கலாம்? எங்களை கேட்க வேணாமன்னு ஒரு பொதுக்குழுல இருந்து ஒரு சத்தத்தை காணும், செயற்குழுல ஒரு சத்தத்தை காணும். நானே தலைவர்னு சொல்றாரு ராமதாஸ். அதுதான் சொல்றேன். அதை பத்தி கேட்கறதுக்கு யாருமே காணும். நானே தலைவன். அதனாலதான் உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் போச்சு. அரசியல் கட்சியை நீங்க செயல்படுங்க. குடும்பத்தை கம்பெனி மாதிரி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி நாங்கள் அரசியல் இதை கொடுக்க முடியும்? அதனால தான் இருந்த அங்கீகாரம் போனது காரணம் அதுதான். செயற்குழு பொதுக்குழு அவங்க கூட்டமே இல்லையே. மகாபலிபுரத்தில் கூட்டம் தான், பொதுக்கூட்டம் தான் கூட்டுறாங்க. அது செயற்குழு பொதுக்குழு இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக அப்பப்போ கூப்பிட்டு பேசுறாங்க. மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், யாரை எவங்க என்னன்னு தெரியல. எல்லாம் உண்மையாவாங்கலாம் உறுப்பினர்கள் என்னன்னு கூட ஒரு 500 பேரை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி போடுறாங்க. அது மாதிரி எல்லா கட்சியும் 2 பேர் உறுப்பினராக வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சியெல்லாம் கூட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு பெரிய ஒரு சமுதாயத்தையே கட்டி ஆடுற தலைவர்கள் நாங்கள், மன்னர்கள் நாங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு செயற்குழு பொதுக்குழு இல்லை. அது அரசியல் கட்சியை எப்படி பேச முடியும்? உங்க பின்னாடி தான் உங்க சமுதாயம் இருக்குதா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க எதுவும் ப்ரூவ் பண்ணலையே. போன சட்டமன்ற தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரல நீங்க பழனிசாமிக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லையே. எங்கேயுமே நீங்கள் ஜெயிக்கலையே. எங்கேயுமே நீங்கள் ஒரு இதை காட்டலையே. உங்கள் சக்தியை காட்டுறதுக்கான இதை ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் அப்படி இருக்கும். உங்கள் பின்னாடி யார் வருவா? பன்னீர்செல்வத்து மக்கள் திமுகவை ஆதரிக்க கூடாது, ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது துறைமுருகனுக்கு அர்ப்பணிங்க. இப்போ துறைமுருகன் வன்னியர் இல்லையா? அவர் பின்னாடி பல பேர் போயிட்டாங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. சிவி சண்முகம், கேபி முனுசாமி பின்னாடி பல பேர் போயிட்டாங்க. அதனால தான் போன தேர்தலில் உங்களோட கூட்டணி வச்ச அதிமுக காலியானதுக்கு காரணம் அந்த வட மாவட்டங்களில் உங்க செல்வாக்குள்ள கட்சியாக இருந்து நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. ஒன்றுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆகி போச்சு. உங்களோட கூட்டணி வச்ச பழனிசாமி பெரிய ராஜதந்திரமாக நடந்துக்கிட்டு தான் உங்களுக்கு 10.5% கொடுப்பேன்லாம் வேற வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு. எங்களை ஜெயிக்க வச்சாங்க.
அதுக்கப்புறமும் தான் தோக்கடிச்சிட்டாங்க. அந்த 10.5% எடுபட்டு இல்லையே. இன்னும் சொல்ல போனால் 10.5% தான் மற்ற ஜாதிக்காரன் ஒன்றா சேர்த்து வச்சு இவங்களுக்கு எங்கேயும் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தாங்க. ஸோ பழனிசாமி எப்படி 10 தோல்வி பழனிசாமி, அதே மாதிரி தான் 10 தோல்வி பாட்டாளி மக்கள் கட்சி. முதல்ல அவங்க இருக்கிறத காட்டணும். மறுபடியும் நாங்கள் எங்கள் தெம்போட தான் இருக்கிறோம், இதாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு சக்தி இருக்குதுங்கிறத காட்டுறதுக்கு ஏதாவது செய்யணும். விக்கிரவாண்டி தேர்தலெல்லாம் தெளிவாக காட்டிடுச்சு நீங்கள் இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் காட்டிடுச்சு. எங்கெல்லாம் உங்களுக்கு செல்வாக்குறோ அந்த இடத்துல எல்லாம் தான் அதிமுக தோத்துச்சு. பழனிசாமி ஆட்சி இழந்ததுக்கு காரணம் உன்னோட கூட்டணி வச்சது தான். அதனால் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. பாருங்க, வன்னியகுல மக்கள் வந்து உங்கள் பின்னாடி இருக்காங்களாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. மற்றபடி நீங்கள் அடிச்சுக்கிறது எல்லாமே உங்கள் குடும்பத்துக்குள்ள நடக்கிற தகராறு, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கிக்க அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் சொன்னதாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது. அன்புமணி அவர்கள் ஒரு தனி கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் தேர்? அவருக்கு அந்த தைரியம் இருந்தால் ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் சவாலுக்கு கூப்பிடுவார். வா ஒன்று கொண்டு வா அப்படின்லாம் பேசுவார். அதெல்லாம் நின்று போச்சு. இல்லை, அப்பா கிட்ட விட வேண்டியதான் சவால் விட்டு நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு புரட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்க வேண்டியதான். அது அந்த காலத்துலேருந்து அது இருக்குதுங்க. அவங்களதில் வந்து 3 பிரிவுகள் இருக்காங்க. படையாச்சின்னு ஒரு இது, கவுண்டர்னு ஒன்று இது, நாயக்கர்னு ஒரு இது. இந்த 3 பிரிவுகளாக இருக்காங்க. இந்த படையாட்சிகளுக்கு தலைவராக வந்து ராமசாமி படையாச்சி இருந்தார். நாயக்கர்களுக்கு தலைவராக வந்து மாணிக்கவேல் நாயக்கர் இருந்தார். மாணிக்கவேல் நாயக்கருடைய கட்சிக்கு பேர் வந்து காமன்வெல்த் கட்சி. ராமசாமி படையாச்சியுடைய கட்சிக்கு பேர் வந்து உழைப்பாளர் கட்சி அந்த மாதிரி பேர் வரும். அதை தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றினாங்க. 52 எலெக்ஷனில் 2 பேரும் நிற்கிறாங்க. ஆளுக்கு ஒரு 10 எம்எல்ஏ உழைப்பாளர் கட்சி. உழைப்பாளர் கட்சி வந்து ராமசாமி படையாச்சி கட்சி. அவர் ஒரு 15 எம்எல்ஏ வச்சுக்கிட்டாரு, மாணிக்கவேல் நாயக்கர் ஒரு 15 எம்எல்ஏ வச்சுக்கிட்டாரு. காங்கிரஸ் தோத்து போச்சு. சுதந்திர இந்தியா, குடியரசு இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் தேர்தலில் தென்னாட்டில் காங்கிரஸ் காலி, தோத்து போச்சு. 60 இடங்கள் தான் இருக்காங்க. வச்ச இடமெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான் பெரும்பான்மையாக ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கே இந்த பச்சை இது ஊழல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பான்மையாக இருந்த காங்கிரஸை வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து அரசமைக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு இருந்த கவர்னர் கூப்பிடல. நேரு என்ன சொல்றாரு, மெட்ராஸ் சென்னை ராஜதானியை விட்டுறக்கூடாது, சென்னை மாகாணத்தை விட்டுறக்கூடாது, இங்கே காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த ராஜாஜியை கூப்பிட்டு எப்படியாவது நீங்கள் ஆட்சி அமைக்கணுன்னாரு. அவர் சாணக்கியம் இருக்கிறத ப்ரூவ் பண்ணார். ராமசாமி படையாச்சி கூப்பிட்டாரு, உனக்கு ஒரு மந்திரி பதவி, உன் கட்சியை காங்கிரஸில் சேர்த்துடணும், அந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் காங்கிரஸில் சேர்ந்துடணும், கூட்டணி கிடையாது, காங்கிரஸில் சேர்ந்துடணும். சரி, மாணிக்கவேல் நாயக்கரை கூப்பிட்டாரு, உனக்கு ஒரு மந்திரி பதவி, காங்கிரஸில் சேர்த்து. காங்கிரஸில் இணைஞ்சிட்டாங்க. முக்குளத்தோருக்கு தலைவராக ஒருத்தர் இருந்தார், ராமநாதபுரம் சேதுபதி. அவர்கிட்ட ஒரு 15 பேர் காங்கிரஸில் சேர்ந்துடணும். அந்த 15 எம்எல்ஏ 45 எம்எல்ஏக்களை கொண்டார். 60 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கிட்ட இருந்து 60-40 சேர்ந்து 100க்கு பக்கம் வந்து அப்படி தான் ஆட்சி அமைஞ்சது. கட்சியில் சேர்த்துக்கிட்டார், கூட்டணி வைக்கல. கூட்டணின்னா பிரிஞ்சு ஓடுவேன், அது கூட்டணி முடிந்ததுலாம் எல்லாம் பேசுவோம், அதெல்லாம் கிடையாது. கட்சியில் சேரு அப்படின்ட்டு சேர்த்துட்டாங்க. அன்றைக்கி அது போயிடுச்சு. அந்த உழைப்பாளர் கட்சி தான் இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுது. அதுக்கு பிறகு பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆர் மிரட்டுறதுக்காக உருவாக்கினது தான். பண்ருட்டி ராமச்சந்திரன், வீரன் போன்றவர்கள் தான் மறுபடியும் அதை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சின்னு உருவாக்குனாங்க. அப்போ வந்து இவர் உள்ள அரசியலுக்கு அப்போ தான் இவர் ராமதாஸ் வர்றார். அப்புறம் வந்து ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டாங்க. ஒட்டகத்துக்கு கூடாரத்தில் இடம் கொடுத்த கதையாக இவர் உள்ள புந்தார். அவங்க 2 பேர்த்தையும் வெளியே தோற்று. ஆரம்ப காலகட்டத்தில் இவர் நல்லா என்ன சொல்றது, அம்பேத்கர் சிலைகள்லாம் நிறுவினாரு. தலித் ஆரம்பத்தில் வந்து அவர் ஆரம்பித்த போது நான் எல்லாமே காலேஜில் எனக்கு 1 வருஷம் சீனியர், அவ்வளோதானே. அவர் ராமதாஸ் எனக்கு சீனியர். எம்எம்சியில் படித்தார். எம்எம்சி ஸ்டூடெண்ட்டுனாக்கா பெரிய இடத்து பசங்கன்னு அர்த்தம். கோடிச்சோரை விட்டு போல, அதிகாரிகள் விட்டு போல தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை படிப்பாங்க. இந்த மாதிரி எங்களாட்டம் தடுத்தலைங்க இதெல்லாம் வந்து ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு. அதுவே அதுக்கு பேரே வந்து பட்டியலத்தை சேர்ந்த கல்லூரின்னு தான் பேர், சேலம் மெடிக்கல் காலேஜ்னு பேர். எங்கள் ஊருக்காரன் பூரா அங்கே தான் இருக்கும். ஏழைகள், இவன் சம்பாதிச்சாதான் குடும்பத்தையே காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி அடித்தட்டு மக்கள் படிக்கிற கல்லூரி. அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் காரில் வந்து இறக்கும், செல்ஃப் டிரைவிங் காரில் இருக்கும்.
இங்கே வந்து சைக்கிள் கூட யோகிதை இல்லாத கூட்டம், அந்த மாதிரி காலேஜில் படித்தோம். அதனால் எங்களுக்கு பழக்கம் இல்லை. அவர் சீனியருங்கிறது தான் தெரியுமே ஒழிய ராமதாஸ் எங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. அவர் பேட்சில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்த்து தெரியும். இவரை நான் பார்த்தது கிடையாது. படிக்கிற காலத்தில் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஆள், அடையாளம் தெரியாத ஆள். இப்போ இந்த பண்ருட்டி ராமச்சந்திரனும் தீரனும் சேர்ந்து அந்த கட்சியை உருவாக்கின போது இவர் அதில் போய் இணைஞ்சார். இணைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் உள்ள 2 பேர்த்தையும் காலி பண்ணி கட்சியை கையில் எடுத்தார். அப்போ வந்து அவருடைய கொள்கைகள்லாம் பிரமாதமாக இருந்தது. தலித் எழில்மலையை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாருங்க. அவங்களுக்குன்னு இருந்த ரிசர்வ் தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்கிறது அது என்ன இருக்குது? பொது தொகுதி மக்கள் ஒன்று ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சா அந்த அளவுக்கு புரட்சிகரமாக போனார். என்னைக்கு தான் மகனை கொண்டு உள்ள நுழைச்சாரோ அன்னைக்கு அவருக்கு அதை பிடிச்சி போச்சு. சிங்கள அஜெண்டாவுக்கு போயிட்டார். மகனுக்கு மந்திரி பதவி, யாராக இருந்தாலும் கூட்டணினார். அதோட அவர் கட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ கட்சி கூட அவர் கையை மீறி போனதுக்கு கூட காரணம் சௌமியா அன்புமணி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம போகணும். அது குடும்ப சண்டை. இப்போ பாமக பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமா, அது குடும்ப சண்டை தான். என்ன கேட்காமலே 2019 அவங்கள வேட்பாளர் நிறுத்தினது அதெல்லாம் வந்து ஏங்க வெளியில வந்து சொல்றீங்க? வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டையை பொதுக்குழுவில் வச்சு சொல்ல வேண்டியதானே. என் மகன் இப்படி சொல்றான், அதை எப்படி ஏத்துக்கிறீங்கன்னா கேட்டால் பொதுக்குழு முடியாதுன்னு போகுது. நீ ஏன் மாட்டேன்னு இருக்கிற? ஏன் பொதுக்குழு கூட்ட மாட்டேங்கிற? இன்னைக்கு வரல அதுக்கு பதிலாக காணுங்க. 1000 தடவை கேட்டேன். 2019 வந்து அன்புமணியையும் மருமகளும் வந்து மிரட்டுறாங்கன்னு சொன்னாக்க பொதுக்குழு கூப்பிட்டு தீர்மானத்தை போட்டிருக்க வேண்டியதானே. வேற வழியே எல்லாம் அன்புமணி வேற வழியே இதான் வழி இருக்குது. பொதுக்குழு கூப்பிட்டு அன்புமணிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா கேட்டுருந்தா தெரிஞ்சு போயிட்டு இருக்கு போது. நீ ஏன் என் ஓட்டுக்குள்ளார இது பண்ணிக்கிட்டு இருந்த? கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அப்புறம் வந்து மருமகளை பார்த்து பயந்துட்டு உடனே கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து ஒரு அரசியல் அமைப்பே இல்லை. குடும்பத்துக்குள்ளார நடக்குது. அதை வச்சுக்கிட்டு அந்த வன்னிய மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதை வன்னிய மக்கள் தான் யோசிக்கணும். இந்த குடும்பத்துக்காக நம்ம இருக்கிற மாதிரி யோசிக்கணும். இனிமேல் பாமகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் தெரியாது. அதுக்கு நிகழ்காலம் இருக்கிறதாவே தெரியல. அப்புறம் இல்லை எதிர்காலம். சண்டை ஆரம்பிச்சுட்டா அங்கே ஒரு ஸ்டண்ட் அடிக்க பார்த்தாங்க, கைமீறி போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு உண்மையான நிலைமை. அதுதான் கைமீறி போயிடுச்சு. அவங்களால தடுக்க முடியல, வெளியே வர முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவினுடைய கூட்டணியில பாமக அங்கம் வகித்தா திமுக கூட்டணியில நானே வெளியேறுவேன் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. அதை நம்ம எப்படி பார்க்கறது? பாமக எங்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க. அது ஒரு அரசியல் கட்சியாவே நான் பார்க்கல. பொதுக்குழு இல்லை, செயற்குழு இல்லை, நிர்வாகிகள் இல்லை, யாரும் இல்லை. அதுக்கு யார் பொதுச் செயலாளர், யார் நானே தலைவன்றாரு. உன்னை தலைவனை வந்து பொதுக்குழு ஏற்றுக்குச்சா? செயற்குழுவில் தீர்மானம் போட்டு உன்னை தலைவன் சொன்னாங்களே. நீயா பல பேர்த்த நீக்கிற? எப்படி நீக்கலாம்? நீ கட்சிக்கிட்ட சொல்ல வேண்டாம்? நிர்வாகிகள் எல்லாம் எப்படி நீ நீக்க முடியும்? ஒரு கிளப்பு நடத்துகிறாங்க, அந்த கிளப்பில் இருந்தால் கூட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தாங்க நீக்க முடியும். அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் நீக்க முடியாதுங்க. ஒரு கிளப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை இது கூட ஒரு ஒரு அரசியல் கட்சின்னு சொல்கிற உனக்கு இல்லையே. ஒரு பொதுக்குழு தினசரி பார்க்குறேன். காந்தராஜ ராமதாஸ் நீக்கி விட்டார், அன்புமணி காந்தராஜை நான் சேர்த்து கொண்டேன். உன் கட்சியில் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா? கட்சியா இது என்னது? வீட்டு வேலைக்காரர் சமையல்காரர் வீடு. இவங்கதான் திமுக வந்து சேர்க்க போகுதுன்னு அப்படி செய்திகள்லாம் வந்துச்சு. அது திமுக நம்மளை காப்பாத்துங்கிற மாதிரி இவங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கிட்ட போறேங்கிற மாதிரி கூப்பிட்டாங்களா திமுக? முதல்ல உங்க கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. ஒரு அரசியல் கட்சி அதை மாத்துங்க. இன்னைக்கு வந்து உங்க அப்பா அம்மா இதை சண்டையா போயிடுச்சு. உங்களை வந்து உங்க இனத்து மக்களே உங்களை ஏத்துக்கிட்டாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது. இப்படி சண்டை போட்டுக்கிட்டா அந்த இனத்து மக்கள் எப்படி உங்களை பின்னாடி போவாங்க? ஏன்னா அன்னைக்கு வந்து இவங்களை விட்டா தலைவர்கள் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. இன்னைக்கு அதிமுகவில் பெரிய தலைவர்கள் இருக்காங்க, திமுகவில் பெரிய தலைவர்கள் இருக்காங்க. எல்லாரும் அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கவங்ககிட்ட, சக்தி வாய்ந்த எதிர்கட்சியாக இருக்கவங்ககிட்ட வன்னிய மக்கள்லாம் போயிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் நீங்கள் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தோற்று போகிறதுக்கு என்ன காரணம்? வட மாவட்டங்களில் வந்து நீங்கள் தானே சக்தி வாய்ந்த, உங்களோட தானே அதிமுக கூட்டணியில் இருந்தது. அங்கே ஒரு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்காம போனீங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்போ திமுக சொல்லியிருக்கணும்ல, பாமக நாங்கள் ஒருபோதும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம்ல. வர்றாங்கன்னா இழுத்து போட்டுக்க வேண்டியது என்ன இருக்குது? இப்போ நான் வர்றேன்னாக்கா அவங்க எப்படி சேர்த்துவாங்க? உன் முன்னாடி யாருப்பா இருக்கான்னு கேட்பாங்க. நான் தான் இருக்கிறேன். என்னை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒரு சக்தி இருக்கிறத நான் காட்டணுங்க.
சக்தி இருக்கிறத காட்டினா தான் என் பின்னாடி என்னை வந்து ஏற்றுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. காந்தரா என்னை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? அதெல்லாம் வேணாப்பா, நீ சொன்ன எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா என்னுடைய பேச்சுக்கு இணங்கி ஓட்டு போடுறவங்க 1,00,000 பேர் இருக்காங்கன்னாக்க தான் எனக்கு மரியாதை. இல்லாட்டி போனால் வெட்டு ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? பாமக தன்னுடைய தோல்வியை க்ளீனாக ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஒரு காலத்தில் இருந்தது வெற்றிகளை நிர்ணயிக்கிறது வந்து பாமக தான் அப்படின்றது. பாமக யாரோட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும், அந்த கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார் அன்புமணி? பதவி ஏற்றவுடன் நான் போடுகின்ற முதல் கையெழுத்தை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேங்கிற கனவுலேயே உட்காந்தார். அந்த அளவுக்கு ஒரு போனார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்லாம் போட்டாங்க. என்னாச்சு? மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் போய் அன்புமணி தெருவுக்கு போயிட்டார். கூட்டணி பேசுறதுக்கு யாரும் கூப்பிடல. அதுதானே இன்னைக்கு இருக்கிற நிலைமை. முதல்ல அது அரசியல் கட்சியாக மாற்றுங்க. பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குதுன்னு காட்டுங்க. 2 பேர் இருக்கிற கட்சியில் கூட ஒரு பொதுக்குழு இருக்குது, செயற்குழு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த கட்சிக்காரனையும் கேட்டு பாருங்க. இந்த கோரிக்கையை நாங்கள் பொதுக்குழுவில் வைத்து பேசி விட்டு செயற்குழுவில் நிறைவேற்றி அதுக்கு பிறகு உங்களோட ஒரு கட்சி என்ன சொல்கிறதுக்கு? இவங்க இந்த கட்சி மாத்திரம்தான் நான் நீக்கி விட்டேன், நான் சேர்த்து விட்டேன், நான் நீக்கி விட்டேன், நான் சேர்த்து விட்டேன். அது அரசியல் கட்சியாது. அப்பனும் மௌனம் அடிச்சுக்கிறது செய்திகள் போடுறதுனால தான் செய்தி ஆகுது. இல்லாட்டி அதுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குது? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.